நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். மஹிந்திராவில் டூரிஸ்டர் அந்த கொம்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரண்டில் அந்த வால்வோ பஸ் கண்ணாடி மாதிரி வந்து அப்படி வளைச்சி கொடுத்துருக்காங்களா. 6 மாதம் ஆகுது இவங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி. மேலே டாப் கேரியரு அந்த ஃப்ரண்டில் இருக்குது, உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, சூப்பராக வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் அவங்களோட லோகோ தாங்க. சீட் எல்லாமே கரெக்டாக 6 மாதம் ஆகுது போட்டு. அம்ப்ளிஃபையர் இருக்குது. ஸோ டிரைவருக்கு ஒரு ஃபேன் இருக்குது, சைடு ஸ்பீக்கர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம இந்த மஹிந்திரா டூரிஸ்ட் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்திருக்கக்கூடிய நம்ம லொக்கேஷன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பக்கம் மேலே கிருஷ்ணகிரி. நம்ம நண்பரோட வண்டி தான், அங்கே தான் நம்ம டேரெக்டாக வந்திருக்கோம். இந்த வண்டியை தான் கொடுக்க போகிறாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடில், அப்படியே என்னோடய பேக் சைடில் அவங்களுக்கு பார்த்தா தெரியும், அவங்களோட வயலில் தான் இருக்கும். நெல் பயிரிட்டுருக்குறாங்க, அதுக்கு ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்கு. டேரெக்டாக அங்கே தான் நம்மளை வர சொன்னாங்க. டேரெக்டாக வந்துவிட்டோம். நெல்களம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வண்டியை விட்டாச்சு. இப்போ இந்த வண்டியை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலும் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வண்டிக்கு லைஃப் டேக்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபுல் லைஃப் டேக்ஸோட வண்டியை வந்து தேடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டி. இந்த வண்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் கேட்டிங்க இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, அண்ட் இந்த பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நிறைய பேர் டூரிஸ்ட்டை கேட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு லைக் பட்டை தட்டி விட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஹிந்திராவில் டூரிஸ்டர் இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2011 மாடல். இந்த ஃப்ரண்ட் சைடில் அந்த கொம்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரண்டில் அந்த வால்வோ பஸ் கண்ணாடி மாதிரி வந்து அப்படி வளைச்சி கொடுத்துருக்காங்களா. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 6 மாதம் தான் ஆகுது இவங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி. மேலே டாப் கேரியரு அந்த ஃப்ரண்டில் இருக்குது, உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை என்ன சொல்கிறேன். முக்கியமாக இந்த வண்டியில் ஏர் ஹார்ன் எக்ஸ்ட்ரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஏர் ஹார்ன் வராது, இவங்க லாரி பஸ்ஸில் வர மாதிரி ஏர் ஹார்ன் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான கம்ப்ரஸரு, ஸோ அதுக்குண்டான அதாவது பம்ப், அந்த ஏர் ஃபில் பண்ணக்கூடிய அந்த டேங்கு எல்லாமே புதுசு போட்டு 6 குழல் கொண்ட ஏர் ஹார்ன் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு கேட்டால், வண்டி வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்பவுமே ஒரு பெரிய விஷயம் தாங்க என்னை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி டூரிஸ்டர் வச்சுருக்கவங்களுக்கு இதோட அருமை வந்து தெரியும். இதை எப்படி ரெடி பண்ணுவாங்க, அது ஒரு கலர்ஸ் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இதை வந்து ரசித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த வண்டியை நம்ம நண்பர் சேல்ஸுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள், எப்பவும் போல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ரேட் ரீசனபிளாக இருக்கும். ப்ளஸ் இது ஒரு லைஃப் டேக்ஸ் வண்டி. முக்கியமாக இப்போ தான் ரீசெண்டாக லைஃப் டேக்ஸாக ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே சைடுக்கெலாம் பாருங்கள். வண்டியுடைய மாடல் 2011, நம்பர் ஆஃப் ஓனர் 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அந்த 3வது ஓனர் அப்படிங்கிறது தான் நம்ம நண்பர், அவங்க பேரில் தான் இருக்குது. சைடுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டாப் கேரியர், அந்த ஃப்ரண்ட் வால்வோ பஸ்ஸு, ஏர் ஹார்னு, எக்ஸ்ட்ரா லைட்ஸு, சைடுக்கெலாம் பாருங்கள். உங்களுக்கு அப்படியே இன்ச் பை இன்ச்சாக காமிக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. நல்லா வண்டி சூப்பராக வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் அவங்களோட லோகோ தாங்க, கனி அண்ட் கோ. ஸோ அவர் நம்ம நண்பர் தான், அவரோட வண்டி தான் சேல்ஸுக்கும் வந்திருக்கு. அப்படியே சைடுக்கெலாம் பாருங்கள். இந்த வண்டியோட எஃப்சி டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்படியே உங்களுக்கு உள்ளே போகும்போது காமிக்கிறேன். எஃப்சி இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வண்டிக்கு முக்கியம் டயர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்போலோ டயர், ரேடியல் டயர், புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. சைடு லைட்டெல்லாம் பாருங்கள், எல்லா இடத்துல இடவிடாமல் லைட் வச்சுருக்காரு. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. லைட் செட்டிங்கை பாருங்கள். ஸோ நைட்லாம் வேறு லெவலில் இருக்குங்க லைட்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா. அடுத்து நான் எப்பவும் சொல்லியிருந்த மாதிரி எஃப்சி டீட்டெயில்ஸை அப்படியே காமிச்சிடுறேன். பெர்மிட் 28 தென்காசி ஆடியோவில் இருக்குது. எஃப்சி 6/11/2024, இன்சூரன்ஸ் 15/8/2024. உள்ள அடுத்து இன்டீரியர் போகலாம். இன்டீரியரில் என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த டேஷ்போர்டோட வியூ லைவ் பாருங்கள். சீட் எல்லாமே கரெக்டாக 6 மாதம் ஆகுது போட்டு. இந்த பாக்ஸ் டைப்பில் இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. சேம் 6 மாதம். அதே மாதிரி இந்த பாக்ஸ் டைப்பாக இருக்கட்டும். தென் இந்த டிவி ஆர்ச்சும் இப்போ ரீசெண்டாக தான் போட்டுக்கிறாங்க. ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. ஸோ டிரைவருக்கு ஒரு ஃபேன் இருக்குது, சைடு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அப்படியே பேக் சைடு அப்படியே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். டிஸ்கோ லைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இந்த டாப்போட அந்த ஒர்க்கை பாருங்கள்,
எவ்வளோ ஃபினிஷிங். இதே ஒர்க்கிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் மட்டும் இல்லாமல் வண்டி உள்பகுதி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஸோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுதுங்களா? இதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே சீட் கவர்ஸோட வியூவை அப்படியே உங்களுக்கு டாப் ஆங்கிளில் காமிக்கிற பாருங்கள். நீங்கள் நேரில் வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அதே லுக்கை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். சீட்டோட வியூ ஜஸ்ட் 6 மாதம் ஆகிருக்கு. இந்த லக்கேஜ் பாக்ஸ் எல்லாமே சேம் அதே போல் ஒரு 6 மாதம் தான் கணக்கு பண்ணி போட்டிருக்காங்க. சைட் லுக்கில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட்ஸ், தென் ஸ்பீக்கர்ஸ் உள்ளே பாருங்கள். இந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம் அதில் பின்னாடி கூட அந்த ஃபினிஷிங் தெரியுது பார்த்தீங்களா? அண்ட் இந்த ஃப்ளோர் விஷயம் ஏதோ சொன்னாங்க, எனக்கு தெரில. அந்த ஃப்ளோர் விஷயத்தில் ஏதோ பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே உள்ளே இருக்க லுக்கை பாருங்கள். ஒரு வண்டிக்கு என்னென்ன தேவையோ A to Z வந்து வண்டியில் வந்து இருக்குது. முக்கியமாக ஏர் ஹார்ன் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிறாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். 2011 மாடல் லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி, FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குது. வண்டி சைட் லுக், இன்டீரியர் உள்ள என்ன மாதிரிலாம் வேலை பார்த்து வச்சுருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11,50,000 கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சிக்கலாம். ஸோ வண்டி வேணும்னா நீங்கள் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து எப்போ போல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டூரிஸ்டர் கேட்ட நண்பர்களுக்கு மஸ்ட்டாக நிறைய ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே தட்டி தெரிக்க விடுங்க. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.